வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். ஸோ இந்த வீடியோவில் பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காமனான டவுட், என் குழந்தைக்கு வந்து பெயின்லெஸ் வேக்சின் கொடுக்கணுமா இல்லை நார்மல் வேக்சின் கொடுக்கணுமா? ஸோ இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் என்னென்ன வேக்சின்ஸ் வந்து ஆப்ஷனல் வேக்சின்ஸ், எது கம்பல்சரி வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இந்த பெயின்லெஸ் வேக்சின் வந்து எப்போ வந்து தேவைப்படும்? ஸோ 6 வீக்ஸில் ஆரம்பிக்கும் இந்த வேக்சின். இந்த பெயின்லெஸ் ஆப்ஷன் வந்து, ஸோ இதை வந்து 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸ், இந்த 3, அதாவது 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம், இந்த 3 டைமில் தான் வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. நார்மல் வேக்சினா இல்லாட்டி பெயின்லெஸ் வேக்சினான்ட்டுன்னு. ஸோ இது என்னென்ன வேக்சின்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 6 வீக்ஸில் 6 முக்கியமான கண்டிஷனுக்கு வந்து வேக்சின்ஸ் கொடுப்போம். அதாவது டிடிபி, டிப்தீரியா, இது தொண்டை அழற்சி நோயின்னு பேர். டெட்டனஸ், நம்ம டிடிலாம் அப்பப்போ போடுவோம், டெட்டனஸ், அந்த நோய். 3வது பெர்டசிஸ், அதாவது ஊப்பிங் காஃப், கக்குவா நெருமல்னு சொல்கிறது தமிழில். ஸோ இது 3 ப்ளஸ் ஹெச் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பாக்டீரியா கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக அந்த மருந்து கம்பைன் ஆயிரும். ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது கல்லீரலில் அஃபெக்ட் பண்ணுறக்கூடிய ரத்தம் மூலமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. ஸோ அதுதான் ஹெப்படைட்டிஸ் பி, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதை தவிர்த்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் சொல்கிறது, அதாவது போலியோ ட்ராப்ஸுக்கு பதிலாக இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கு வந்து போலியோ அட்டாக்லேருந்து நிறையவே இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் தான் ரொட்டீனாகவே கொடுக்குறாங்க. அவங்க வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த 6 கண்டிஷன்ஸ் சேர்த்து ஒரே வேக்சினாக போடுறது வந்து ஹெக்ஸா வேலண்ட், அதாவது ஹெக்ஸானா HEXAனா 6. ஸோ அந்த ஹெக்ஸா வேலண்ட் வேக்சின்னு சொல்கிறது இந்த டிடிபி, ஹிப், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் இன்ஜெக்டபிள் போலியோ IPV. ஸோ இது 6 கண்டிஷனும் சேர்த்து ஹெக்ஸா வேலண்ட்னு ஒரு சிங்கிள் வேக்சின், ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக போட்டுடலாம் குழந்தைகளுக்கு. இந்த ஹெக்ஸா வேலண்ட் போடும்போது தான் வந்து உங்கள் டாக்டர் உங்ககிட்ட கேட்பார், இது வந்து உங்களுக்கு நார்மல் வேக்சின் போடுறதா இல்லாட்டி பெயின்லெஸ் வேக்சின் போடுறதான்ட்டுன்னு. ஸோ இந்த நார்மல் வேக்சின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேசிக்கான வேக்சின். இது ரொம்ப வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பெயின்லெஸ் ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கிட்டு வரோம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வேக்சின் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் போடும்போது 5 கண்டிஷன்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். அதாவது டிடிபி, HIV, ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ இந்த 5 கண்டிஷன்லேருந்து வியாதியிலேருந்து கிடைச்சிரும். பட் ஆனால் வந்து இன்ஜெக்டபிள் போலியோ, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த போலியோக்கு வந்து ஓரல் போலியோக்கு பதிலாக இன்ஜெக்டபிள் போலியோ கொடுக்கறது பெட்டர்னு. அது வந்து இந்த நார்மல் வேக்சினில் கம்பைன் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இந்த வேக்சினில். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் வேக்சின் ரொம்பவே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதுதான் வந்து யூஸ்வலாக போடுறது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இது போட்டால் ஃபீவர் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேக்சின்னால பெயின் ரொம்ப 2-3 நாளைக்கு கொஞ்சம் அதிக பெயினோட குழந்தைகள் அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுவும் இதில் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இதில் ஏன் வந்து ஃபீவர் அண்ட் பெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிடிபின்னு, அதில் இந்த பிங்கிற ஒரு வேக்சின், அதாவது பெர்டசிஸ் ஆர் ஊப்பிங் காஃப், கக்குவா நெருமல், இந்த மருந்துனால தான் ஃபீவரும் பெயினும் வருது குழந்தைகளுக்கு. ஸோ இதை வந்து நார்மல் வேக்சின் பார்த்தீங்கன்னா ஹோல் செல் வேக்சின், அதாவது ரொம்ப அதை பியூரிஃபை பண்ணாமல் அந்த கெமிக்கல்ஸ் வந்து அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுறதுனால தான் கெமிக்கல்ஸை இதுக்கு வந்து ஃபீவர் அண்ட் பெயின் வருது. பட் அதே பெயின்லெஸ் வேக்சினில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ்னால இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பெயின், ஃபீவர் வரக்கூடிய கெமிக்கல்ஸ், அந்த ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதியை தான் வந்து அந்த வேக்சினில் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பெயின்லெஸ் வேக்சின் போடும்போது உங்களுக்கு பெயினும் ஃபீவரும் வராது, ஆர் வந்தாலும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பட் அது ட்ராபேக் என்னென்னா, இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது காஸ்ட்டும் கூட. ஸோ நிறைய வேக்சின்ஸ் இப்போ இந்த பெயின்லெஸ் வேக்சின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து தான் வருது. ஸோ அதனால் காஸ்ட்டும் அதுக்கு கூட. இப்போ இந்தியாவிலேயே சில கம்பெனிஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி இந்தியன் கம்பெனிஸும் அதை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து டிசைட் பண்ணணுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் ஒரு ஃபேக்டர் இல்லை, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இந்த ஹெக்ஸா வேலண்ட் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து பெயின் இருக்காது, ஃபீவர் இருக்காது, குழந்தைகளுடைய ஸ்லீப் ரொட்டீன் எதுவுமே பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது, நார்மலாக போட்டுக்கலாம். பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா,
இந்த நார்மல் வேக்சின் போடும்போது உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் இது ரொம்ப பியூரிஃபை பண்ணி பெயின்லெஸ் போடும்போது இம்யூனிட்டி கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், சில வருடங்கள் தான் இருக்கும்னு சொல்லி சில பேர் கருத்துக்கள் இருக்குது சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில். ஸோ அதுக்கும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் 14 வீக்ஸில் இது அடுத்தடுத்து போடுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது ஷார்ட் டேர்ம் இம்யூனிட்டி இருந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் அது பரவாயில்ல. ஏன்னா வந்து இது நம்ம ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி 1.5 வயசுலேயும் இதே வேக்சினை பூஸ்டர் டோஸ் ஒன்று போடுவோம். மீண்டும் 4லேருந்து 5 வயதுக்குள்ளே, அதாவது ஸ்கூல் சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த வேக்சினை இன்னொரு பூஸ்டர் டோஸ் போடுவோம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்து இந்த முதல் 2 வருடங்களுக்கு, ஸோ அந்த 6 வாரம் 10 வாரம் 14 வாரம் அப்புறம் 1.5 வயசு பூஸ்டர், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெயின்லெஸ் வேக்சின் போட்டுக்கலாம். கடைசியாக போடுறீங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 4லேருந்து 5 வயதுக்குள்ளே, அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே குழந்தைய நல்லா வளர்ந்துடும், அவங்க வலி தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், உங்களுக்கு இம்யூனிட்டியும் கொஞ்ச நாள் அதிக நாள் டியூரேஷன் இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் முதல் 2 வருடங்களுக்கு நீங்கள் பெயின்லெஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ் 4 வயதுக்கு வந்து நார்மல் வேக்சின் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 2த்தோடைய பெனிஃபிட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் அவங்க சின்ன வயசில் பேபியாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருந்துக்குவாங்க, இன்னொரு பக்கம் 5 இயர்ஸில் வந்து நார்மல் போடும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டியும் கூட நாள் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு பேரண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் அவங்களுக்கு வந்து நார்மல் வேக்சின் போதுமா இல்லாட்டி பெயின்லெஸ் வேக்சின் வேணுமான்னு. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.